பாருங்க கோவக்கீரை நம்ம வீட்டில் நல்லா சூப்பராக கலந்து வந்து நல்லா அரளிப்பூ செடி மேலே ஏறிடுச்சு. வேலியெல்லாம் சும்மா தான் கிடக்குது, ஆனால் அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கோவக்கீரையில அவ்வளோ சத்து இருக்குங்க. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல அது ரொம்ப நல்ல வேலை செய்யுது. இந்த ரத்தத்தில் சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த கீரையை சாப்பிட்டா உடனே குணமாகும். தொடர்ந்து வாரம் இந்த கீரைகளை சேர்த்திட்டு வந்தால் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியம். பருப்பு 100 கிராம் எடுத்து கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சிடலாம். இது வேகங்காட்டியும் நம்ம கீரைகளை பறிச்சுட்டு வந்துடலாம். பறிச்சுட்டு வந்த கோவைக்கீரைகளை சுத்தமாக அலசி நறுக்கி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு போட்டுடலாம். இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுடலாம். 2 மிளகா கிள்ளி போட்டுடலாம். மிளகா வறுபட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு கைப்பிடியாக அதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 2 தக்காளியை அதில் சேர்த்திடலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பறித்து அலசி அரைஞ்சி வச்ச கோவக்கீரைகளை இதில் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். கோவக்கீரை நல்லா வணங்கினதுக்கப்புறம் கோவக்கீரை இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கரைஞ்சி வச்ச பருப்பை அதில் சேர்த்திடலாம். பருப்பை சேர்த்துனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி கொதிக்க விட்டுறலாம். கீரை குழம்புக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம். புளிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி பழத்தை இன்னும் 2 கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் புளி ஊற்ற வேணாம். பாருங்கள், கோவக்கீரை குழம்பு நல்லா கொதித்து பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறி பாப்பாங்களுக்கு ஊட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டு பார்க்கலாம். கோவக்கீரை குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு கேட்போம். சூப்பராக இருக்குதுங்க கோவக்கீரை குழம்பு. பாப்பா